பிரியாணிக்கு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது செக்கெண்ணெய்னா நல்லா ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அவங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கத்திரிக்காவை இது மாதிரி நாளாக வகுந்து வானலில் போட்டு நல்லா வணக்கி விடணும். கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வணங்கி வரணுங்க. வணங்கினோடனே இந்த வானலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சுங்க. நல்லா வணங்கினதும் மறுபடியும் அந்த கடாயிலேயே எண்ணெய் ஊற்றணும். அவங்க நல்லா சூடாகி வரணும். மிளகு, சீரகம், வெந்தயம் 3 மிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்க நல்லா பொரிஞ்சிட்ருக்காங்க. அவங்க பொரிஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கணும். இவங்க நல்லா பொரியறதுக்குள்ள கருவேப்பிலையை உருவி வச்சுக்கணும். கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணணும். போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆனியனை போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணங்கி வரணும். அவங்க வணங்கக்குள்ளேயே அவங்க கூட வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வணங்கணும். நாங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1/4 கிலோ தான் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இவங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி நாங்கள் வணக்கிறதுக்கு எடுத்துருக்கோம். அவங்களும் நல்லா வணங்கி வரணும். அவங்க வணங்கிறதுக்கு இப்போது நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதும் வீட்டிலே அரைச்சி வச்ச மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுருக்கோம் 1 ஸ்பூனு. அடுத்தது வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கல் உப்பு இருக்கு தரேன் இருங்க. கல் உப்பும் போடலாம், தூள் உப்பும் போடலாம். சமையலுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வணங்கி வரணும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுவும் வீட்டிலே ரெடி பண்ணது தான். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி நல்லா சுருண்டு வணங்கி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வணக்கின கத்திரிக்காயை ஆட் பண்ணிட்டோம். அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விடணும். இந்த மாதிரி வணங்கணும். நம்ம ஏற்கனவே நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுட்டோம். அவங்க 15 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. இப்போ அவங்கள வந்து இவங்க கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அவங்க நல்லா கொதிச்சு வரணும். டென் மினிட்ஸ் மூடி போட்டு அவங்க நல்லா வேகணும். அவங்க வெந்ததுன்னா அடுத்த மசாலா ஆட் பண்ணணும். 10 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது நம்ம எள்ளும் கடலப்பருப்பும் வறுத்து வச்சுருந்தோம். அவங்கள வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எள்ளு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 4 ஸ்பூன். இவங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரணும்.
அப்போ தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் இன்னும் மூடி போட்டு மூடி வச்சிடணும். 10 மினிட்ஸ் இவங்க நல்லா கொதித்து வந்தால் எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணி குழம்பு ரெடி.